எங்கள் ராஜா வந்து அரண்மனைக்கு வந்துட்டார். மந்திரியை கூப்பிட்றாரு. என்னப்பா மாய மந்திரம் பண்ண? 2 தடவை பார்த்தா கோவம் வர்றது, 3ஆவது தடவை பார்த்தா என் மனசு எவ்வளோ சந்தோஷப்படுறது, என்னப்பா பண்ண நீ? அது இப்போ தான் சூக்ஷமத்தை சொல்கிறார். ஒன்றும் இல்லை அரசே, போய் நான் விசாரித்தேன், யாருப்பா நீ, என்ன சமாச்சாரம்? அவன் மரக்கடைக்காரன். அவர் சந்தனக்கட்டை விற்கக்கூடிய ஆள். அவர் இது ஏன் சந்தனக்கட்டையை சொல்கிறேன்னா, இது மூர்த்தி நாயனார் வந்து சந்தனக்கட்டை சம்பந்தம், அதுக்காக சொல்கிறேன். சந்தனக்கட்டை விற்கக்கூடிய ஆள் நான். சரி, இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை சுவாமி, அவனுக்கு வியாபாரமே படுத்துருத்து, யாருமே சந்தனக்கட்டையை வாங்குறது இல்லை. ஏன்னா ராஜாக்கள் தான் சந்தனக்கட்டைலாம் வாங்குவேன், சாதாரண மனுஷாலாம் போய் கட்டையெல்லாம் வாங்க மாட்டேன். அதுவும் ஈம சடங்கும் போது எரிப்பா இல்லையா, எரிப்பதற்கு தான் சந்தனக்கட்டையை வாங்குவாளாம். அப்போ முதல் முறை ராஜா வந்தார் இல்லையா, இவன் நினச்சானா வியாபாரமே இல்லை. யார் ராஜாவை பார்த்து இந்த கடைக்காரன் நினச்சிருக்கான், வியாபாரமே இல்லை. ராஜா, உங்கள் வீட்டில் யாராவது செத்து போனால் பரவாயில்ல, செத்து போனால் பரவாயில்ல, என்ன பண்ணுவோம் நீ? சந்தனக்கட்டை வாங்குவேன். பாருங்க, நம்ம ஆற்றுல யாரோ ஒருத்தர் செத்து போகணும்னு நினச்சா நமக்கு எப்படி இருக்குது மனசால? அப்போது நம் எண்ணம் அவன் வேணும்னு நினச்சானா, அவன் வியாபாரம் நடக்கணும் தான். நல்லதாக கெட்டு தான் நான் சொல்ல வரல, எண்ணத்தை சொல்கிறேன். என்னது நல்லது கெட்டு என்பது ஆளை பொறுத்து மாறும். அவன் என்ன நினச்சான், உன் வீட்டை யாராவது செத்து போகக்கூடாதான்னு நினச்சான். ராஜாவுக்கு என்ன வந்தது மனசுக்குள்ள? முதல்ல பார்த்த 10 செகண்ட் கழிச்சு கோவம் வந்தது இல்லையா? 2வது முறை, சரி 2வது முறை என்ன வேண்டாம்? ராஜா கேட்குறார். நீங்கள் 2வது வரும்போது என்ன நினச்சானா, ராஜாவே உன் வீட்டில் தான் யாரும் போக மாட்டேங்கிறான், நீயாவது போய் தொலைன்னு நினச்சான். சரியா? அப்போ பாருங்க, நம்ம செத்து போகணும்னு யாராவது எடுத்தாப்புல நினச்சான்னா நமக்கு எப்படி இருக்கு மனசு? அவ்வளோ எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது மனசுக்குள்ள.